Hi viewers, welcome to our Release Home channel. சில பேர் வீட்லலாம் நீங்களே பார்த்திருப்பீங்க ஒரு மாதிரி ஈரமாவே இருக்கும். அந்த மாதிரி ஈரமாவே இருக்கனால நம்மளுக்கு ஈரமான வாடை வந்து ஒரு மாதிரி வந்துகிட்டு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் ஆயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிங்க்கு கவுண்டர் டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஈரம் வந்து காயவே காயாது. ஒரு மாதிரி பிசு பிசுன்னே இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா சிங்க்கு கவுண்டர் டாப்லாம் ஒழுங்காக அழுக்கு போகாமல் இருக்கனால நம்மளுக்கு அந்த ஈரத்தன்மை வந்து காயவே காயாமல் அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுன்னே இருக்கும். அதோட நம்ம என்றைக்காவது நான்வெஜ் சமைச்சா அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நான்வெஜ் ஸ்மெல் இருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் வந்து இந்த ஒரே ஒரு லிக்யூடை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கிச்சன் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்ல ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு ஈரவாடையும் அடிக்காது. நான்வெஜ் எவ்வளோ தான் சமைச்சாலும் அந்த நான்வெஜ் ஸ்மெல் சுத்தமாக இருக்கவே இருக்காது கிச்சனில். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மக்கு டப் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மாதிரி ஈரமாகவே இருக்கிறனால அதுவும் ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி வளவலன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிசு பிசுப்பு வளவலன்னு இல்லாமல் பாத்ரூம்லேயும் நல்லா ஸ்மெல்லாகவே இருக்கும். இதுக்குன்னு தனியாக போய் நீங்கள் எந்த ஒரு லிக்யூடும் நீங்கள் வாங்க தேவையில்லை. எந்த ஒரு பொருளும் நீங்கள் போய் கடையில் வாங்கணும்னு அவசியமே இருக்காது. நீங்கள் குப்பைன்னு நினச்சி தூக்கி போடுற அந்த ஒரு பொருளை வச்சு தான் இந்த மேஜிக் லிக்விடை வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சு போன 2 லெமன் தான் நான் இப்போ எடுத்துருக்கேன். இது வந்து காஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுருவோம். இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி தூக்கி போடவே போடாதீங்க. இந்த மாதிரி இதை 2ஆக நான் கட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம லெமனை வந்து புழிஞ்சிட்டு அந்த சக்கையும் நம்ம தூக்கி போட்டுருவோம். இனிமேல் இந்த மாதிரி காஞ்சி போன லெமனாக இருந்தாலும் சரி, லெமனோட சக்கையாக இருந்தாலும் சரி நீங்கள் தூக்கி போடணும் அவசியமே இல்லை. அதை வச்சு மேஜிக் லிக்விட் நம்ம தயாரிக்க போகிறோம். இதை வந்து இப்போ காஞ்சி போனதை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். லெமன் புழிஞ்ச சக்கையையும் இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரையப்படுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருக்குங்க, நீங்கள் ஜூஸ் வடிகட்டுறதுக்கெலாம் வச்சுருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அந்த சக்கையெல்லாம் தனியாக போயிட்டு அந்த தண்ணி மட்டும் ஒரு சின்ன செம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 காஞ்ச லெமனை வந்து புழிஞ்சு அதோட சக்கையை இதில் போட்டிருக்கேன். இதுக்கு நான் 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போடும்போது நல்ல முறை வரும். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் டிஷ்வாஷ் லிக்விட் போட போகிறேன். உங்கள்கிட்ட வந்து டிஷ்வாஷ் லிக்விட் இல்லைன்னா நீங்கள் டிடர்ஜென்ட் பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேக்கிங் சோடா போகிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி முறை இருக்கும். அந்த முறை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு போய் கடையில் வாங்கணும் அவசியமே இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே தயாரிச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி பாட்டில் உங்கள்கிட்ட இருக்கும், இந்த மாதிரி சின்ன பாட்டில் இல்லாட்டி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் மூடியில் நம்ம ஓட்டை போட போகிறோம். இந்த மூடி வந்து ரொம்ப லேசாக தான் இருக்கும். அதுக்காக இந்த ஊக்க வச்சு நான் ஓட்டுக்குவேன். இதில் 2 ஓட்டை நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ஓட்டையை போட்டுட்டு அந்த லிக்யூடை வந்து இந்த பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இது வந்து இந்த பாட்டிலில் ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா இதில் ஊற்றிட்டு மீதமுள்ளதை வந்து நம்ம கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணுற லிக்யூடை வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 டேஸ்க்கு நான் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது. இதை வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து பாருங்கள், நல்லா சமைச்சதுக்கும் இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு ப்ளெயினான துணியை வச்சு மேலாக லைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. டஸ்ட்டு எல்லாத்தையும் கீழே இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உள்ளதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அழிச்சிங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. ரொம்ப நேரம்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் அது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். ஸ்ப்ரே பண்ணுறது வந்து கவுண்டர் டாப், ஸ்டவ்வு, அப்புறமாட்டி அந்த
கிச்சன் டைல்ஸையும் சேர்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நான் சமைக்கும் போது கிச்சன் டைல்ஸ்லாம் படும். அதுக்காக கிச்சன் டைல்ஸ்லேயும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக போயிடும். இதில் லெமன் ஆட் பண்ணுறனால லெமன் வர ஸ்மெல்லு வந்து நல்லாவே ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கிச்சனே வந்து நல்ல வாடையாக இருக்கும். எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வரவே வராது. நான்வெஜ் சமைச்சிருந்தா கூட உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் இருக்கவே இருக்காது. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஆக்சுவலாக லிக்யூட் அதை வந்து லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே இதில் நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லை. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே வந்து நீட்டாக போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தேய்க்கணும்னு அவசியமே இருக்காது. நல்லா எல்லா இடத்துலையும் தேய்ச்சிக்கோங்க. கவுண்டர் டாப், ஸ்டவ்வு, இடத்துலையுமே இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈரமான துணி திரும்பி நல்லா க்ளீனாக தொடச்சிக்கோங்க. ஈரமான துணியை தொடச்சதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ட்ரையான துணியை வச்சு துடைக்கிறது ரொம்பவே நல்லது. சீக்கிரமாகவே ஈரமும் காஞ்சிரும் நம்மளுக்கு. நம்ம கிச்சனே இப்போ நம்ம நல்லா சூப்பராக நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. கிச்சன் சிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையுமே நம்ம கழுவி போட்டாச்சு. இப்போ வந்து அந்த சிங்கை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னுங்கிறத பார்க்க போகிறோம். அதே லிக்யூடாக வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பை வச்சே நல்லா நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள். வேணும்னா அந்த லிக்யூடை இன்னொரு வாட்டாக நீங்கள் அடிச்சுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக போயிடும். எந்த ஒரு அழுக்கோ பிசுபிசுப்பு இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து சிங்கில் தான் அதிகமாக நம்மளுக்கு தண்ணி புழங்கிக்கிட்டே இருப்போம். அதுக்கு நீங்கள் டெய்லி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுத்தமாக அந்த ஒரு பேட் ஸ்மெல்லோ பிசுபிசுப்போ வளவல எதுவுமே வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த ஓரத்துலலாம் கார்னர்லாம் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு சிங்க் வந்து எப்போதுமே நீட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இது எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம பாத்ரூம்லேயுமே வந்து எப்போதுமே நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதில் வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணுற டப்பா இருந்தாலும் சரி, மக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னே இருக்கும். ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி வளவலான்னு இருக்கும். அதுக்கு இந்த லிக்யூடை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப்பை வச்சு இந்த மாதிரி நல்லாவே தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு எதுவுமே இருக்கவே இருக்காது. ஒரு மாதிரி ஏன்னா தண்ணி அதில் இருந்துக்கிட்டே இருக்கனால நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபுல்லாக வெளியே நல்லா எல்லா இடத்துலையும் தேய்க்கணும். மெயினாக வந்து வெளியில் தேய்ங்க. ஏன்னா நம்ம அழுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம உள்ளேயே கழுவிட்டு அப்படியே விட்டுருவோம். வெளியில் கழுவவே மாட்டோம். அதுக்கு கீழே அந்த டப்போட அடிப்பாகத்தை வந்து எப்போதுமே நல்லாவே தேய்ச்சி கழுவணும். அதில் தான் எல்லா அழுக்குமே வந்து டெபாசிட் ஆகும். பாத்ரூம் டைல்ஸில் கூட இதே லிக்விடை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த லிக்விடை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்கனாவே அந்த ஒரு மாதிரி பாசி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கனால பாசி புழிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி வளவலன்னே இருக்கும் பாத்ரூமு. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நல்லா நீட்டாக எல்லாமே போயிடும். ஆனால் வந்து இந்த லிக்விடை வச்சு உங்களுக்கு உப்பு படிஞ்சது மற்ற அழுக்கெல்லாம் போகுமானா போகாது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு டெய்லி வந்து ஒன்ஸ் நீங்கள் நைட் தூங்கும் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு அந்த அழுக்கு ரொம்ப பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரே ஒரு மேஜிக் லிக்விடை வச்சு நீங்கள் உங்கள் கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கலாம். எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் நம்மளுக்கு அந்த எல்லா வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும். ஏன்னா நம்மளுக்கு கிச்சன் துடைக்கிறதுன்னு பாத்ரூம் கழுவுறதுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே இழுக்கும். இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களோட வேலை வந்து ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.